அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீர். அதுபோல நாங்களும் ஆண்டவரே நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு பலன், கிருபை, ஞானம் தந்து வழி நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கும் ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கும் திரும்ப கொண்டு போய், இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் அவனுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்னதுனால அவன் கேட்டது நாங்க சீரியரோட யுத்தம் போய் ராமோத்தை பிடிக்கலாமான்னு கேட்டதுக்கு, நீ போனேன்னா அங்க மரித்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தையின் நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னதுக்காக இப்ப மிகாயாவை பிடிச்சு ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கு திரும்ப கொண்டு போய் விட்டாங்க. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோடு வரும் அளவும், நான் யுத்தத்துக்கு போறேன், வெற்றி பெற்று சமாதானத்தோடு திரும்பி வருவேன், அது வரைக்கும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிடக் கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றார். இப்படி சொல்லணும், இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் கொடுக்கணும், சிறையில போட்டுறணும், நான் திரும்பி வர்ற வரைக்கும். ஆனா வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன மிகாயா என்ன சொன்னார்னா, நீ அந்த யுத்தத்துல மரித்து போயிருவ அப்படின்னு சொன்னா. ஆனா இவன் அந்த வார்த்தைய நம்பல, அதனால இப்படி சொல்றான். அப்பொழுது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். நீ திரும்பி வந்தேனா கர்த்தர் இந்த வார்த்தையை பேசலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போனார்கள். யுத்தம் பண்ண, சீரியரோட யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்கும்படியா போறாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தோடு சேர்ந்து போனான். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், ராஜாவா நான் போல வேஷம் போட்டுட்டு போறேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி, நீ ராஜா போடக்கூடிய வஸ்திரத்தை நீ போட்டுக்கோ, நான் சாதாரண ஆள் மாதிரி போறேன். இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். வேஷம் போட்டுட்டு சாதாரண போர் வீரனை போல இஸ்ரவேலின் ராஜா போறான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் 32 தலைவரையும் நோக்கி, யுத்தத்துக்கு போற 32 தலைவர்களை பார்த்து சீரியாவோட ராஜா என்ன சொன்னான்னா, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனுடனே மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். யாரு கூடயும் சண்டை போடாத, நேரா ராஜாவை மட்டும் பிடி, இஸ்ரவேலின் ராஜாவோட மாத்திரம் யுத்தம் பண்ணு அப்படின்னு சீரியா ராஜா ஏற்கனவே சொல்லியிருக்கான் தன்னுடைய படைக்கு. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இப்ப யோசபாத் தான் ராஜ வஸ்திரம் தரிச்சு வர்றான். அப்ப ராஜா யோசபாத்துன்னு நினைச்சிட்டு இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். எல்லாம் நேரா ராஜாவை வேஷம் போட்டிருக்க யோசபாத்திட்ட வந்துட்டாங்க. அப்பொழுது யோசபாத் கூக்குரல் இட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று ரதங்களின் தலைவர் கண்டு அவனை விட்டு விலகி போனார்கள். நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றத கேட்டு
அவங்க அவனை விட்டுட்டு விலகி போறாங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நான் ஏற்றி எய்தான். யாரும் நினைக்காத நேரத்துல ஒருத்தன் டக்குன்னு வில் எடுத்து எய்கிறான். அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. தற்செயலா ஒருத்தன் எரிஞ்ச வில்லு கரெக்டா போய் இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி வந்திருந்தா அவனோட தலையில பட்டுருச்சு. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, சாரதி அப்படின்றது ரதத்தை ஓட்டுறவன் தான் சாரதி. அவனை பார்த்து, நீ திரும்பி என்னை இந்த இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். ஆகாப் தன்னோட ரதத்தை ஓட்டுறவன்ட்ட சொல்றான், இராணுவத்துக்கு அப்பால கொண்டு போயிரு. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தம் ரதத்தின் தட்டிலே வடிந்தது. ஆகாப் அந்த யுத்தத்துல மடிந்து போனா. அவனோட காயத்துல இருந்து ரத்தம் ரதத்தோட தட்டில வடிஞ்சிச்சு. பொழுது போகும்போது அவரவர் தம் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. சாயங்காலம் ஆயிட்டா எல்லாம் அவரவர் இடத்துக்கு, ஏன்னா ராஜா மரித்து போயிட்டான், இனி யுத்தம் தேவையில்லை, அதனால எல்லாம் அவரவர் இடத்துக்கு போகும்படியா பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின் சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். ஆகாப்ப கொண்டு அடக்கம் பண்றாங்க. அந்த ரதத்தையும் அதன் கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லிய வார்த்தையின்படியே நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கின. அந்த கவசத்துல இருந்த ரத்தம், அவனோட ரதத்துல இருந்த ரத்தம், இதெல்லாம் இந்த 35வது வசனத்துல ரத்தம் ரதத்தோட தட்டுல வடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ரதத்துல கவசத்துல இருந்த ரத்தத்தை எல்லாம் சமாரியாவில் உள்ள குளத்துல போய் கழுவுறாங்க. இது அந்த கழுவும் போது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நாய்கள் அந்த ரத்தத்தை கக்கியது. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 19வது வசனத்துல, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு அங்க இருக்கு. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படியே நாய்கள் அந்த இரத்தத்தை நக்குச்சு. ஆகாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும், அவன் கட்டின தந்த அரண்மனையின் வரலாறும் அவன் கட்டின எல்லா பட்டணங்களின் வரலாறும் இஸ்ரவேலின் ராஜாக்களின் நாளாகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆகாப் என்னென்ன செய்தான், அரண்மனை கட்டினான், தந்தத்துல அது என்ன பட்டணத்தை கட்டினான், இதெல்லாம் இஸ்ரவேலின் ராஜாக்களோட புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆகாப் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய அகசியா அவன் ஸ்தலத்தில் ராஜாவானான். ஆகாப்புக்கு அப்புறம் அவனோட மகன் அகசியா ராஜாவானான். ஆசாவின் குமாரனாகிய யோசபாத், யூதா தேசத்துல ராஜாவா இருக்கிறது யோசபாத். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் 4ஆம் வருஷத்தில் யூதாவின் மேல் ராஜாவானான். யோசபாத் யூதா தேசத்துக்கு ராஜாவானா. எப்ப அப்படின்னா ஆகாப்போட 4ஆவது வருஷத்துல. யோசபாத் ராஜாவாகிற போது 35 வயதாயிருந்து 25 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினான்.
35 வயசுல ராஜாவாகி 25 வருஷம் தொடர்ந்து ராஜாவா இருந்தார். சில்கியின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அசுபால். அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழிகளில் நடந்தான். அவன் அதை விட்டு விலகாமல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எப்படி ஆசா கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானத நடந்தானோ அது போலவே யோசபாத்தும் கர்த்தரோட பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஆகிலும் மேடைகள் தகர்க்கப்படவில்லை. ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள். மேடைகள்ல தூபம் காட்டி பலி செலுத்தி வந்தாங்க. அந்நிய தெய்வத்துக்கு பலி செலுத்தினாங்க. யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவோடே சமாதானமாய் இருந்தான். யோசபாத் யூதாவோட ராஜா. இப்ப இஸ்ரவேல் ராஜா அகசியா, அவனோடு இவன் என்ன செய்யறான், சமாதானமாய் இருந்தான். ஒரு சில நேரங்கள்ல இஸ்ரவேல் ராஜாவும் யூதா ராஜாவும் யுத்தம் பண்றத நம்ம பார்த்தோம். ஆனா இந்த நாட்கள்ல யோசபாத்தும் அகசியாவும் சமாதானமா இருந்தாங்க. யோசபாத்தின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் காட்டின வல்லமையும் அவன் பண்ணின யுத்தமும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு தனியா ஒரு ராஜாக்களோட நாளாகம புஸ்தகம் இருந்துச்சு. யூதர்களுக்கு தனியா நாளாகம புஸ்தகம் இருந்தது ராஜாக்களுக்கு. அதாவது இஸ்ரவேல் ராஜான்னு வர்றப்ப இஸ்ரவேல் ராஜாக்களுடைய நாளாகம புஸ்தகத்துல எழுதினாங்க. யூதா ராஜாவை பற்றின காரியங்களை யூத ராஜாக்களின் நாளாகம புத்தகத்துல எழுதினாங்க. தன் தகப்பனாகிய ஆசாவின் நாட்களில் மீதியாய் விட்டிருந்த லட்சையான புணர்ச்சிக்காரரையும் அவன் தேசத்திலிருந்து அற்று போக பண்ணினான். ஆசாவோட நாட்கள்ல லட்சையான புணர்ச்சிக்காரர்களை விடப்பட்டிருந்த, அவனை விட்டு வச்சிருந்த அவங்களை எல்லாம் இப்ப தேசத்துல இல்லாம செய்துட்டான். இது 14:24 சாலமோன் நாட்கள்லையும் கூட இந்த லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் காணப்பட்டாங்க. உபாகமம் 23:17 இந்த உன்னுடைய தேசத்துல இந்த ஆண் புணர்ச்சிக்காரங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு சொல்லி இருந்தாங்க. ஆனா லட்சியான புணர்ச்சிக்காரர்கள் அந்த தேசத்திலிருந்து அற்று போக பண்ணினான். தேசத்துல இருந்தவங்கள, இந்த இலட்சையான புணர்ச்சிக்காரர்களை அவன் தேசத்தில் இல்லாமல் அற்று போக பண்ணினான். அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதி ராஜா ஒருவன் இருந்தான். ஏதோம்ன்றது ஏசாவோட சந்ததி. அவங்க அந்த தேசத்துல ராஜா இல்ல, டெப்டி ஒருத்தன் தான் ராஜாவா இருந்தான். பொண்ணுக்காக ஒப்பீருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பலை செய்தான். தர்சீஸ் கப்பல்களை யோசபாத் செய்தான். எதுக்காகனா ஒப்பீருக்கு போய் அங்கிருந்து பொண்ணை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஆனாலும் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. அந்த கப்பல் எல்லாம் உடைந்து போயின. ஏன் அப்படின்றத 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 35-38 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல 2 நாளாகமும் 20:35-38 வரைக்கும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேல் ராஜாவோடு தோழமை பண்ணினான். தர்சீசுக்கு போகும்படி கப்பல்களை செய்ய அவனோடு கூடிக்கொண்டான். 2 பேர் கூடிக்கிட்டாங்க. யாருன்னா அகசியாவும் யோசபாத்தும். இப்படி எசியோன் கேபேரிலே கப்பல்களை செய்தார்கள். அவங்க கப்பல்களை அங்க செய்யறாங்க.
மரேசா ஊரானாகிய தோதாவின் குமாரனாகிய எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீர் அகசியாவோடே கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். நீ அகசியாவோட சேர்ந்ததுனால நீ செய்த கப்பல்களை கர்த்தர் உடைத்து போட்டார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிட்டு அவர்கள் தர்சீசுக்கு போகக்கூடாமல் போயிற்று. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த அகசியா ராஜாவோட இவன் தோழமையா இருந்ததுனால அந்த கப்பல்கள் உடைக்கப்பட்டன. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடே கப்பல்களில் போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. ஏன் சம்மதிக்கவில்லை அப்படின்னு சொன்னா, அங்க தீர்க்க தரிசனமா 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 37வது வசனத்துல ஒரு எலியேசர்ன்ற தீர்க்கதரிசி சொல்றான், நீர் அகசியாவோடு கூடிக்கொண்டபடியால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் அப்படின்னு சொன்னதுனால இப்ப இவன் என்ன சொல்றான்னா, அந்த உம்முடைய வேலைக்காரர்களோட கப்பல்கள் போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. அந்த தீர்க்க தரிசன வசனத்தை கேட்ட பிறகு இந்த அகசியாவோடு சேர்ந்து கப்பல் செய்யறத யோசபாத் விட்டுட்டான். யோசபாத் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். தாவீதின் நகரம்ன்றது எருசலேம்ல அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோராம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அவன் யோசபாத் மரித்த போது தாவீதின் நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டான். யோசபாத்துக்கு அடுத்து யோராம் அவன் ஸ்தானத்துல ராஜாவானான். ஆகாபின் குமாரனாகிய அகசியா யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17ஆம் வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜபாரம் பண்ணி. ஆகாபோட குமாரன் அகசியா 2 வருஷம்தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிருந்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் ஆகாபோட வழியிலையும் ஆகாபோட மனைவியான ஏசபேலோட வழிகளிலையும் நடந்தான். இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாம் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். அப்பா ஆகாப் என்ன செய்தானோ பாவம், அதே பாவத்தை இவனும் செய்யறான். அம்மா ஏசபேல் பாகால வணங்குனா. அந்த வழியில இவன் நடந்து வந்தான். பாகால சேவித்து பணிந்து கொண்டு வந்ததுனால கர்த்தர் அவங்க மேல கோபமா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்குத இந்த நாள்ல தியானித்தோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, மிகாயா தீர்க்க தரிசனம் சொன்னதுனால நீ சாவான்னு சொன்னதுனால ஆகாப் அவனை சிறையில போட்டான். நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவன் சிறையில இருக்கணும்னு சொன்னான். ஆனா மிகாயா சொன்னாரு, நீ திரும்பி வரமாட்ட, திரும்பி வந்தேன்னா நான் கர்த்தருடைய வார்த்தைய நான் பேசலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இவங்க யோசபாத் இஸ்ரவேலின் ராஜா போல வேஷம் போட்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் சாதாரண ஆளை போல யுத்தத்துக்கு போனாங்க. ஆனா சீரியாவோட ராஜா சொல்லியிருந்தான் இஸ்ரவேல் ராஜாவோட மட்டும்தான் யுத்தம் பண்ணணும்னு. யோசபாத்தை சுத்தி வளைச்சிட்டாங்க. அவன் பயந்து போய் கூக்குரலிட்டான். உடனே சீரியர்கள் யோசபாத்தை விட்டுட்டாங்க. ஒரு வீரன் தற்செயலா வில்ல எய்யும் போது அந்த வில் கரெக்டா போய் இஸ்ரவேலின் ராஜாவான ஆகாப்போட
கவசத்தின் மேல இருக்கிற இடைவெளியில போய் பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவன் காயம்பட்டதுனால அவனோட ரதத்தை ஓட்டுறவனை ஓரத்துக்கு கொண்டு போக சொன்னான். அவன் அன்னைக்கு சாயங்காலம் மரித்து போனான். அவனோட ரத்தம் அந்த ரதத்தோட தட்டுல அப்படி வடிஞ்சிருந்தது. ரதத்தையும் கவசத்தையும் கழுவுறதுக்கு போனாங்க குளத்துல. அப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே நாய்கள் அந்த ரத்தத்தை நக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. அதுக்கடுத்து ஆகாப்புக்கு அப்புறம் அவனோட மகன் அகசியா ராஜாவானான். யூதாவுக்கு ராஜா யோசபாத் இருந்தான். இந்த ஆசாவின் தகப்பனாகிய ஆசாவோட வழியில அவன் நடந்து வந்தான். இந்த யோசபாத் இஸ்ரவேல் ராஜாவோட ஐக்கியமா இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் தர்சீஸ் கப்பல்களை செய்தான். ஆனா அந்த கப்பல்கள் எல்லாம் உடைந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா இவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய அகசியாவோட தோழமையா இருந்ததுனால கர்த்தர் இந்த கப்பல்கள் எல்லாம் உடைந்து போக பண்ணினார். ஆனா அதுக்கப்புறம் அவன் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்ட பிறகு அவன் அவங்களோடு சேர்ந்து கப்பல்கள் செய்யறதுக்கு சம்மதிக்கல அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இஸ்ரவேல் மேல அகசியா 2 வருஷம் ராஜாவா இருந்தான். அவன் கர்த்தரோட பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால வழிபட்டு வந்தான். கர்த்தருக்கு கோபம் ஊட்டினான் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படி எல்லாம் நடந்ததை நாங்க தியானித்தோம். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து உம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்ததை இஸ்ரவேலின் ராஜாக்கள் வாழ்க்கையில இருந்து நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயத்தோடு உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.